வணக்கத்துடன் பெப்பர் அண்ட் சால்ட் நியூஸ் என்கின்ற இந்த வலையொலியில் உங்களை சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். தமிழ்ச் சொந்தங்கள் அனைத்துமே மனதால் மிகவும் ஒரு வேதனையோடு இருக்கக்கூடிய மாதம் இது. 2009ஆம் ஆண்டு நம் இனத்திற்கு எதிராக நடந்த இன அழிப்பு தொடர்ச்சியாக நம் மனதில் ஏற்படுத்தி இருக்கக்கூடிய பாதிப்பும் வடுக்களும் நம்மை ஒவ்வொரு நாளும் வேதனை கொள்ளச் செய்கின்ற ஒரு விடயம். ஆனால் மே மாதம் ஒட்டுமொத்தமாக நம்முடைய இதயத்தையே பேர்த்தெடுக்கக்கூடிய ஒரு களத்தை கொண்டதாக அமையும் என்பதை நாம் இங்கு பார்த்திருக்கின்றோம். தமிழ் இனத்திற்கு எதிராக நடந்த அந்த கொடூரத்திற்கான முடிவு எப்படி அமையும்? அந்த கொடூரர்களுக்கு எப்பொழுது தண்டனை கிடைக்கும்? இந்த கேள்விகள் பெருவாரியாக நம் மனதிற்குள் எழும்பிக் கொண்டு இருக்கக்கூடிய அதே வேளையில் அதற்கான நகர்வுகள் ஒவ்வொரு இடங்களிலும் நடைபெற தொடங்கி இருக்கிறது என்கின்ற ஒரு செயலாக்கம் அல்லது என்கின்ற ஒரு செயல்பாடு நம்மையெல்லாம் இப்பொழுது அது சார்ந்த ஒரு பதிவுகளை நோக்கி நகரத் தொடங்கி இருக்கின்றன. குறிப்பாக பல நாடுகள் ஈழச் சொந்தங்களுக்கு ஆதரவான களத்தை எடுத்துக்கொண்டு தங்களுடைய கருத்துக்களை பதிவிடக்கூடிய ஒரு நிலையை நாம் இப்பொழுது பார்த்திருக்கின்றோம். இவைகளை பார்க்கின்ற பொழுது ஏதோ ஒரு இயக்கம் செயல்பட்டு கொண்டிருக்கின்றது. ஒரு செயல்பாடுகளின் வெளிப்பாடாகத்தான் இதுபோன்ற நகர்வுகள் தொடர்ச்சியாக நகரக்கூடிய ஒரு களம் அமையும். நாம் இப்பொழுது உன்னிப்பாக பார்க்கின்ற பொழுது அரசியல் சார்ந்த ஒரு மாற்றம் நடந்து கொண்டிருக்கக்கூடிய அதே வேளையில் தமிழ்ச் சொந்தங்களுக்கான தீர்வு கிடைக்க வேண்டும் என்கின்ற நிலைப்பாடும் வலுவடைய தொடங்கி இருக்கிறது என்பதை நாம் பார்க்க வேண்டியது இருக்கின்றது. எங்கோ ஒரு தலைமை இதனை இயக்கிக் கொண்டு இருக்கிறது என்பது மட்டும் நிஜம். அது என்ன, எப்படி இயக்கப்படுகிறது என்கின்ற விடயத்திற்கான பதில்களை காலம்தான் சொல்ல வேண்டும். தற்பொழுது பல விடயங்களை குறித்து பேசிக்கொண்டு இருக்கின்றார்கள். அதில் ஒரு சில செய்திகள் மனங்களை வலி செய்யக்கூடிய செய்திகளாக இருக்கின்றன. அதாவது அந்த செய்தியை கேட்கின்ற பொழுது நம்மை அறியாமல் நம் மனதிற்குள்ளே ஒரு வலியான ஒரு பதிவுகள் ஏற்படக்கூடிய ஒரு நிலைமையை பார்க்க முடிகின்றது. ஒரு குறிப்பிட்ட ஒரு காலகட்டத்திற்குள் மட்டும் அடங்கக்கூடிய ஒரு தலைவராக தேசிய தலைவர் இல்லை. இந்த மண்ணில் ஒரு ஆட்சி எப்படி இருக்க வேண்டும் என்பதை எடுத்து வைத்த ஒரு மாமனிதன். பெண்கள் ஆண்கள் எப்படி சரிசமமாக பயணிக்க வேண்டும் என்பதை கட்டியமைத்த ஒரு மகத்தான மனிதர் அவர். எந்த சூழலிலும் தன்னுடைய ஆட்சியின் கீழ் அல்லது தன்னுடைய தலைமையின் கீழ் வேதனைப்படக்கூடிய நிகழ்வுகளை மக்கள் சந்தித்துவிடக்கூடாது என்பதில் மிக தெளிவாக தன்னுடைய அனைத்து நகர்வுகளையும் கட்டி அமைத்திருந்த ஒரு அற்புதமான தலைவர் அவர். அவரை குறித்து பலரும் வியப்பான செய்திகளை சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள். அது சிங்கள ஆட்சியாளர்களாக இருக்கலாம் அல்லது வேறு பலராக இருக்கலாம். யாராக இருந்தாலும் அவரை குறித்து ஒரு அரிய செய்திகளையும் இப்படி ஒரு தலைவன் இனிமேல் பிறப்பானா என்கின்ற கேள்விகளை வைக்கக்கூடிய பதிவுகளையும் நாம் பார்த்திருக்கின்றோம். ஆனால் துரதிர்ஷ்டமாக இந்த தலைவருடைய பெயருக்கு ஒரு களங்கத்தை ஏற்படுத்த வேண்டும் என்கின்ற செயல்பாடுகளில் ஒரு சிலர் இறங்கி இருக்கக்கூடிய விடயங்களை நாம் இங்கு பார்க்க வேண்டியது இருக்கின்றன. தற்பொழுது தமிழ்நாட்டில் ஒரு நிகழ்வை பார்க்க முடிந்தது. ஒரு குறிப்பிட்ட கட்சியை சார்ந்தவர்கள் ஒரு குறிப்பிட்ட இடத்தில் பாதகை ஒன்றை வைக்கின்றார்கள். அந்த பாதகையில் தேசிய தலைவருடைய படம் இருக்கிறது. அந்த பாதகையை அப்புறப்படுத்த வேண்டும் என்று காவல்துறை காட்டியிருக்கக்கூடிய கடுமையும் அதற்கு அந்த இயக்கத்தை சார்ந்தவர்கள் நீங்கள் சட்ட ரீதியாக எங்கள் மீது நீங்கள் என்ன நடவடிக்கை எடுக்க வேண்டுமோ எடுத்துக்கொள்ளுங்கள் என்று அவர்கள் ஒரு கருத்தியல் போரை நடத்த இருக்கக்கூடிய விடயங்களையும் நம்மால் பார்க்க முடிகின்றது. இதுகாரும் தேசிய தலைவருடைய படத்தை வைத்து பேசப்பட்டு கொண்டிருந்த அந்த கட்சியின் நிகழ்வுகளுக்கு இப்பொழுது ஏன் எதிர்ப்பு தெரிவிக்க வேண்டும்? அதுவும் தேசிய தலைவருடைய பெயரை மையப்படுத்தி ஏன் எதிர்ப்பு தெரிவிக்க வேண்டும் என்கின்ற கேள்வி ஒருபுறம் எழும்பிக் கொண்டு இருக்கின்றன. இன்னொரு புறம் வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் இன்றொரு பதிவை வெளியிட்டிருக்கின்றார். அவர் வெளியிட்டிருக்கக்கூடிய காணொலியில் முன்னாள் போராளிகள் சார்ந்த சில விடயங்களை குறித்து பேசியிருக்கின்றார். அதுபோன்று ஒரு குறிப்பிட்ட டிக்டாக் வலைதளத்தை மையப்படுத்திய கருத்துக்களை பேசியிருக்கின்றார். அப்படி பேசியிருக்கக்கூடிய ஒரு கருத்தில்தான் ஒரு நபரிடம் வைத்தியர் அர்ஜுனா அவர்களுடைய அந்த
ஊசி கட்சியில் இணைந்து செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடியவர் ஒரு குறிப்பிட்ட நபரிடம் கேட்கின்றார்கள், நீங்கள் இயக்கத்தில் இருந்ததாக சொல்கின்றீர்கள், ஆனால் நீங்கள் வெத்தலை போட்டுவிட்டு இப்படி நடு சாலைகளெல்லாம் துப்பிக்கொண்டு இருக்கின்றீர்களே, இது இயக்கத்தில் இருக்கக்கூடிய யாரும் செய்யாத ஒரு செயல், நீங்கள் எப்படி இதை செய்ய முடியும் என்ற கேள்வியை கேட்டபொழுது அந்த நபர் தேசிய தலைவரையே மையப்படுத்தி ஒரு தவறான பதிவை வெளியிட்டார் என்கின்ற ஒரு கருத்தை வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் குறிப்பிட்டிருக்கின்றார். அதுவும் தேசிய தலைவரை மையப்படுத்தி என்ன கருத்தை அவர் பதிவிட்டார் என்பதை நான் இரண்டாவது முறையாக அதை எடுத்து சொல்ல விரும்பவில்லை. காரணம், அதிலே அவர்கள் சொல்லி இருக்கக்கூடிய அந்த வார்த்தை மிக கடுமையான வார்த்தை. ஒரு சிங்கள அரசியல்வாதிகள் சொல்லக்கூட அஞ்சுகின்ற வார்த்தையை மிக சர்வசாதாரணமாக தேசிய தலைவர் இதெல்லாம் செய்து கொண்டுதானே இருந்தார் என்கின்ற ஒரு கருத்தை அவர்கள் பதிவிட்டிருக்கிறார்கள் என்கின்ற விடயம் மிகப்பெரிய ஒரு வருத்தத்தை கொடுக்கக்கூடிய ஒன்றாக அமைந்திருக்கின்றன. பலர் அல்லது உலகத்தில் இருக்கக்கூடிய பெரும் தலைவர்கள் தேசிய தலைவருடைய செயல்பாடுகளையும் தேசிய தலைவருடைய நிதி நிர்வாகம் திறன் அவருடைய வீரம் போன்றவற்றையெல்லாம் மதிப்பிடுகின்ற பொழுது அவர்கள் வியந்து பல கருத்துக்களை பதிவிடக்கூடிய களங்களை நாம் பார்த்திருக்கின்றோம். அதை நாம் இப்பொழுது கூட அதை குறித்த செய்திகளை நாம் ஒவ்வொரு ஊடகங்களிலும் புரட்டி பார்க்கின்ற பொழுது அதை குறித்த செய்திகள் நம்மால் கேட்க முடிகின்றது. ஆனால் தமிழ் சமூகத்தில் தான் ஒரு சிலர் குறிப்பிட்டு தேசிய தலைவர் மீது ஒரு களங்கத்தை சொல்ல வேண்டும் என்கின்ற நிலைப்பாடோடு பயணிப்பதும் அவர் மீது ஒரு குறிப்பிட்ட விமர்சனங்களை வைக்கக்கூடிய நிகழ்வுகளை எடுத்து கொண்டு வந்து அவரை ஒரு தவறான மனிதராக சித்தரிக்க வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டில் கட்டி அமைப்பதும் நாம் தொடர்ச்சியாக பார்க்கக்கூடிய ஒன்றாக இருக்கின்றன. ஒரு காலம் தந்த கொடை தேசிய தலைவர் என்பதுதான் பலர் குறிப்பிடுகின்ற விடயம். இன்று கூட தமிழகத்தை பொறுத்த மட்டில் நாளை பல கட்சிகளை சார்ந்த தலைவர்கள் தேசிய தலைவரை மையப்படுத்திய நிகழ்வுகளோடு இந்த மே 18 முன்னிலைப்படுத்தி அவர்கள் எடுக்க இருக்கக்கூடிய அந்த நகர்வுகளை பார்க்கின்ற பொழுது மனதிற்குள் ஒரு மகிழ்ச்சி வருகின்றன. ஆனால் அதே நேரத்தில் இதுபோன்ற விமர்சனங்களை ஒரு சிலர் வைக்கின்ற பொழுது அது பெரும் வலியை கொடுக்கிறது என்பதை விட இதுபோன்ற செயல்களை தமிழர்கள் தவிர்ப்பது சிறப்பு என்பதை தான் நம்மால் எடுத்து வைக்கக்கூடிய ஒரு கருத்தாக இருக்கின்றன. நீங்கள் பாருங்கள், எப்படி ஒரு பெரிய ஒரு இயக்கத்தை சுமார் 30 ஆண்டு காலம் நடத்தி வடக்கு கிழக்கு பகுதியில் தமிழர்கள் அச்சமில்லாத ஒரு பயணத்தை வரையறுப்பதும் பெண்கள் இரவு 12 மணிக்கு கூட தைரியமாக செல்லக்கூடிய ஒரு களத்தை கொண்டு வந்து நிறுத்தியதும் ஒரு அற்புதமான களத்தை உருவாக்கிய அந்த தேசிய தலைமையை மிகவும் இழிவாக பேசக்கூடிய களங்களை மிக இலகுவாக எடுத்து செயல்படுத்தக்கூடிய ஒரு களங்களை ஒரு சிலர் எடுத்திருக்கக்கூடிய விடயம் வருத்தத்திற்கு உரியது என்பதுதான் பதிவு. நன்றியுடன் இன்பா.